அலாரெல்லாம் அடிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் படுத்துட்டு அப்புறம் எந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கினவ தான் 1/2 மணி நேரம் தூங்கியிருக்கேன். என்னடா 5 நிமிஷமாக தானே இருந்துச்சு, எப்படி 1/2 மணி நேரம் ஆச்சுன்னு காலைல எழுந்துச்சே ரொம்ப பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சீக்கிரமாக பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு சில ஃபுட்லாம் வச்சுருப்போம்ல, கை கொடுக்கும் தெய்வங்கள், அதுதான் எனக்கு வந்து இந்த லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து அதான் பேக் பண்ணேன். அதுவும் பாதி லெமன் ஜூஸ் வந்து கீழே கொட்டிடுச்சு. நீ தான் கொட்டினேன், நான் தான் கொட்டினேன்னு காலையிலே ஒரு வாக்கிய தகராறு. இதெல்லாம் போக இன்றைக்கி வந்து எப்படியோ வந்து இந்த உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி லஞ்ச் வந்து பேக் பண்ணி முடிச்சிட்டேன். நீங்கள் வந்து லேட் ஆச்சு அப்படின்னா பண்ணுற ஒரு சில டிஷ் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புதினால தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன்ல, சரி எடுத்து மண்ணில் வச்சிடலாம், சரியாக வேறலாம் உள்ள பட்டிருந்தாலும் வளர்ந்துடும் அது வந்து, அதனால் எடுத்து வச்சாச்சு. என்னோட அசிஸ்டண்ட்டு தான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் கூட்டிருந்தேன். அவன் என்ன நினச்சிட்டானா, அம்மா நமக்கு ஏதோ புது டாய்ஸ் வாங்கியிருக்காங்க பூந்து விளாட்லான்னு சொல்லிட்டு அது என்னமோ இலைய பிக்க மண்ணள்ளி போட தண்ணி ஊற்ற அப்படின்னு என்னோட ஆர்வமாக அவன் வந்து இதில் இறங்கிட்டா. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் விளையாட்சாமல் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா ஒன்லி 5 மினிட்ஸ் தான், அந்த டாய்ஸ் எந்த பக்கம் போகுனே தெரியாது. ஆனால் இந்த தண்ணியில் விளையாடுறது, மண்ணள்ளி போட்டு விளையாடுறது, இந்த சமையல் பாத்திரங்கள்லாம் உருட்டுறது, இந்த மாதிரி இதுங்கெல்லாம் ரொம்ப ஆர்வமாக விளையாடுறாங்கப்பா.